மேசராசி 55 வயசு ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணலான்ற ஒரு எண்ணம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ அதான் கேள்வி. இப்போ பொதுவா வந்து மேசராசி அப்படின்னு வரும்போது இன்னைக்குள்ள கிரக நிலைகள் பார்த்துக்கிட்டாலே வந்து ராசிக்கு 3ல வந்து உங்களுக்கு வந்து குரு. குரு ராசிக்கு 3ல வந்து நிக்கிறாரு அப்படின்னாலே இதான் வந்து சகோதர சனம், தைரிய சனம். தைரிய ஸ்தானத்துல வந்து இந்த மாதிரி சுப கிரகங்கள் வந்து நமக்கு நிக்கிறாங்கனாலே வந்து ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஸோ அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஏதாவது செஞ்சு பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யார்ட்டையும் போய் வேலை செஞ்சு ஸோ இன்னும் வந்து நம்மளோட இமேஜை டிகுவாலிஃபிகேஷன் பண்றதுக்கு விருப்பப்பட மாட்டோம். அப்போ ஓனா பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரெகுலரான இன்கம் பேசஸும் இருக்கும் அப்படின்ற ஒரு கூற்று. உங்களுக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டா டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா குரு பயிற்சி ராசிக்கு 3ல நின்று உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான ஸோ உங்களோட பாக்கிய ஸ்தானத்தையும் உங்களோட 11ஆம் இடமான லாபாதிபதி ஸ்தானத்தையும் குரு பார்க்குற ஒரு காரணத்தினால அப்ப தைரியம் கடை ஓப்பன் பண்றக்கூடிய தைரியம். ஸோ அப்போ கடையை ஓப்பன் பண்ணா அதுக்குரிய வேலைக்கு தகுந்தாற் போல ரெகுலர் இன்கம் பேசஸை ஏற்படுத்துவதற்கு இவர் வந்து உங்களுக்கு பேக்கப் இருப்பாரு. அப்ப இவர் ஒருவர் தானா அப்படின்னா குரு வந்து ஸ்ட்ராங்கா வந்து தைரியஸ்தானத்துல நின்றாலே போதும். நம்ம வந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல வந்து உங்களோட எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள நீங்களும் பேலன்ஸ் பண்ணி வந்துருவீங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிசினஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து மேலே ஏறி வர முடியாது. மினிமம் 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஸோ 4 மந்த்ஸ் இப்படி பிடிக்கும். அதுக்குள்ள தாக்கு பிடிச்சுக்கோங்க. தாக்கு பிடிச்சி நீங்க தரமா ஸோ குவாலிட்டி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு வியாபாரி, ஒரு ஓனர் ஸோ அந்த கான்செப்டுக்குள்ள வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ தாராளமா நீங்க பண்ணலாம். சரிங்களா?